ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சகவ்ய விளக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது முதல்ல சாணம் முதல் நாளே கொஞ்சம் அளவுக்கு வெயிலில் போட்டு காய வைப்போம். அப்போ தான் அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகும். பாருங்கள், நல்லா ஈரத்தன்மை போயிட்டு கொஞ்சம் உதிரி போல் இருக்கும் அந்த சாணம் பார்க்குறதுக்கு. இப்போது இதோடு சேர்த்து பாலை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நாங்கள் சாம்பிள் பண்ணுறதுனால வீடியோக்காக கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தயிர், உருக்குன நெய், மஞ்சப்பொடி, கோமியம், வாசனைக்காக கொஞ்சம் ஜவ்வாது பொடி, இப்போ இது நல்லா பிசையணும். இதை கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் 3-4 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு விளக்கு ரொம்ப நீட்டாக வரும். இதே ப்ராசஸில் 3-4 தடவை இதே போல் மாற்றி மாற்றி பிசைவாங்க. அப்போ தான் நம்மள ஒரு சப்பாத்தி மாவு ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அச்சில் வச்சு நம்ம அடிக்கிறப்ப கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நீட்டாக விளக்கு வரும். இது நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நம்மளோட பிராண்டை வாங்கலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகளையும், சூப்பர் மார்க்கெட், பூஜை கடை, எல்லா கடையிலுமே கிடைக்கும். சில பேர் அவங்க பிராண்டில் போடுறதுனால அவங்க பிராண்ட் மூலயமா கிடைக்கும். பட் நம்ம பொருள்னு அடையாளம் கிடைக்காது. அது நம்ம லேபிள் போட்டு நம்ம சில கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஹோல்சேல் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட பஞ்சகவ்ய விளக்கு வெளிநாடுகள்லேயும், சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்கள்லையும் கிடைக்கிது. மார்க்கெட்டிங் அங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. எல்லாம் போட்டு நம்ம அத்தனை பொருளும் ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் 3-4 தடவை நம்ம பிசைகிறோம். வேணுன்றப்போ கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப காய்ச்சலாக ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா அடிக்க வராது. கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கணும். இது நம்ம ரொம்ப ஒரிஜினலாக நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தான் செய்ய முடியும். ஜெர்சி மாட்டிலேருந்து எடுக்கிற சாணத்தில் செய்யவும் முடியாது. அதோட ஸ்மெல்லை நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க நாட்டு மாட்டு சாணம் தான். இது கடைசியாக திரும்ப லாஸ்ட்டாக ஒரு முறை பிசைகிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க, நம்ம இனிமேல் விளக்கு எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம்.
பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கோமோ அதை வச்சு தான் விளக்கு ரொம்ப நீட்டாக வரும். கட்டி இல்லாமல் பிசையணும் மாவு. சாணம் எந்த இடத்துலையும் கட்டிப்பட்டிருக்கக்கூடாது. பாருங்கள், விளக்கு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம இந்த விளக்கு ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லலாம். இங்கே வெளியவும் கிடைக்கிது இந்த விளக்கு, நம்மளோட விளக்கு. பட் நம்ம நீங்கள் எங்ககிட்ட டைரெக்டாக வாங்குறப்ப நான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸே கொடுப்பேன். நம்ம பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி எல்லாமே நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். மூலிகை சாம்பிராணி இருக்குது. ஊதுவத்தி, மட்டிப்பால் ஊதுவத்தின்றது நம்ம ஒன்று தயார் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மூவிங்கில் இருக்கிற ஒரு பிராண்டு நம்மளோடது. நான் அது கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். பஞ்சகவ்ய கப் சாம்பிராணிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. அதெல்லாம் அந்த ஆர்டர் எங்களுக்கு மார்க்கெட்டிங்கே எங்களால் அதிக அளவு கொடுக்க முடியல. அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. அதனால தான் அதை யூடியூப்பில் கூட இப்போ உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ 2 நாள் நாங்கள் வெயிலில் இதை நல்லா காய வைப்போம். காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத போது தான் நாங்கள் பேக்கிங்கு ஸ்டார்ட் பண்ணுறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.